ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தால் 2 மினிட்ஸ் வறுத்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட்டில் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் மாவுக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் மாவுக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் இடியாப்ப மாவை மெஷர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இடியாப்ப மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொழுக்கட்டை மாவு கிளறுற மாதிரி கிளறிட வேண்டியதான். கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியை ஃபுல்லாக மாவு அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா பந்து மாதிரி கடாயில் ஒட்டாமல் உருண்டு வர பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே 10 மினிட்ஸ் கவர் பண்ணி மூடி வச்சுடுங்க. மாவு கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் ரோல் பண்ணி இடியாப்பாச்சில் போடுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஹோல் உள்ள பிளேட்டு தான் இடியாப்பாச்சில் போட்டுக்கணும். இப்போ இடியாப்பாச்சி உள் பக்கம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இடியாப்ப மாவு அச்சில் ஒட்டாமல் நல்லா கிளியராக வந்திருக்கும். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டுட்டு இடியாப்பாச்சை நல்லா திருகி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இட்லி பிளேட்டில் ஆல்ரெடி ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம். நம்ம எப்போதும் புழிகிற இடியாப்ப ஷேப்லேயே நீங்கள் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். இல்லை இட்லியாகவும் புழிஞ்சு வேக வச்சுக்கலாம். ஒரே இடத்துல நிறையா மாவு விழாமல் சுற்றி புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இட்லி டைப்லேயும் புழிஞ்சு காமிக்கிறேன். இப்படி புழியும் போது பார்த்திங்கன்னா அந்த பிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணுற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் மாவு இடியாப்ப மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துட்டால் நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி கடாயில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இடியாப்பத்தை வேக வச்சுக்கலாம். 3 to 4 மினிட்ஸில் வெந்துடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். அந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தட்டை அப்படியே கவுத்திங்கன்னா இடியாப்பம் அப்படியே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளோட சுவையான இடியாப்பம் ரெடி. இதோடு நீங்கள் வெஜ் சால்னா, ப்ளைன் சால்னா, வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.